ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பதஞ்சலி யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோ பாகரோத்தமம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. நம்ம 20:18 பார்ப்போம். 20வது ஸ்லோகம் எதுலேருந்து பண்ணணும்? ஓகே, 21. தீவிர சம்வேகானா 21 படிக்கிறேன். தீவிர சம்வேகானா மாசன்னக தீவிர சம்வேகானா மாசன்னக தீவிர சம்வேகானா மாசன்னக. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி உபாய பிரத்யய சமாதி அதை பெறுவதற்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத 20வது சூத்திரத்தில் என்ன சொன்னாரு? அது உபாய பிரத்யதி சமாதின்னு சொல்லலாம். அசம்பிரஜாத சமாதி, வேதாந்தத்தை கற்று ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சமாதி. இது ஸ்ரத்தா 20வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு? இந்த சமாதி நிலையை அடைதல் என்பது நாம் தியானம் செய்து அடைகின்ற சமாதி என்பது வேறு. முதல்ல கிளியரா புரிஞ்சுக்கணும். தியானத்தின் மூலியமாக ஒரு ஸ்தூல வஸ்துவையோ அல்லது சூக்ஷ்மமாக ஒரு விஷயத்தையோ அல்லது மனதையோ விஷயமாக கொண்டு ஒரு தியானம் பண்றோம் அப்படின்னா அதுல தியானிப்பவன், தியானம் பண்ற விஷயம், தியானம்ங்கிற செயல் நடைபெறுகிறது, மூன்றும் அங்க காணாம போய் அந்த எந்த விஷயத்தை எடுத்து வச்சோமோ அதில் மனம் நிக்கிறதுக்கு பேரு சமாதி. அது பிரத்யேய, அது என்ன சொல்லலாம்? அது பவ பிரத்யேய சமாதி. அந்த சமாதி இருக்க வரைக்கும் உங்களுக்கு தூக்கத்தை போல நமக்கு எதுவும் தெரியாது. அப்ப நம்ம மனதில் இருக்கிற துக்கங்கள் கொஞ்ச நேரம் அங்க இல்லாம இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சமாதியிலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அதே மனதில் இருக்கிற கோபம், பொறாமை, நான் வேறு, இந்த சரீரம் தான் நான்கிற அபிமானம், இதெல்லாம் போகாது. சரீர அபிமானம் போகாது. நான் வேறு, இந்த ஜீவன் வேறுங்கிற, இந்த உலகம் வேறு, நான் வேறு, ஈஸ்வரன் வேறுங்கிற அந்த அறிவுடன் ஒரு சமாதி நிலைக்கு போறது, அந்த அஜ்ஞானத்துடன் ஒரு சமாதிக்கு போறதுனால அதுக்கு பேரு உபாய பிரத்யய பவ பிரத்யய சமாதி. பவம்னா சம்சாரத்துக்குட்பட்ட சமாதி, சம்சாரத்துக்குள் கிடைக்கக்கூடிய ஒரு சமாதி. அந்த சமாதி இந்த உலகத்திலிருந்து மனம் செயல்படாத நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிலிருந்து மாறுபட்டது உபாய பிரத்யய சமாதி. இந்த சமாதி உபாய பிரத்யதி சமாதிங்கிறது வேதத்தை கற்று, வேதாந்தத்தை கற்று, நான் இந்த சரீர அபிமானத்தை விட்டு ஆத்மா கர்த்தா, ஆத்மா போக்தா, நான் இந்த சரீரம் அல்ல, சச்சிதானந்த சொரூபக ஆத்மா அகம்ங்கிற அந்த ஞானம் பெற்றதற்கு பிறகு அந்த ஞான நிஷ்டையில் நிற்பது என்பது அசம்பிரஜாத சமாதி அல்லது உபாய பிரத்யய சமாதி. ரெண்டு சமாதிக்கும் நல்ல கிளீனா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்குங்க. இப்போ அந்த சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி, அதுல பாத்தீங்கன்னா எப்படி என்னென்ன விஷயங்களை எடுத்து வச்சு நம்ம தியானம் பண்ணலாம், அந்தந்த சமாதிக்கு அந்தந்த பேரு பார்த்தோம். இப்போ அவர் இங்க இப்ப 20வது ஸ்லோகத்துல அவர் சொல்றது இந்த உபாய பிரத்யய சமாதின்னு சொல்லலாம் அல்லது அசம்பிரஜாத சமாதி. அதுல எப்படிப்பட்ட முதல்ல என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொன்னாரு? ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் ஆசிரம், குரு, வேதத்து மேல ஒரு ஸ்ரத்தா, அடுத்தது வீரியம், அடுத்தது ஸ்மிருதி, அந்த சமாதி, பிரக்ஞா, பூர்வக, இதரேஷா. இந்த இதுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டாரு. நம்ம அதை போன கிளாஸ்ல முடிச்சோம். இப்ப 21வது எப்படிப்பட்ட யாருக்கு இந்த உபாய பிரத்யதி சமாதி கிடைக்கும்? ஞான நிஷ்டை, மோக்ஷம் யாருக்கு கிடைக்கும்? இந்த டைரக்டா சொன்னோம்னா மோக்ஷம்ங்கிறது யாருக்கு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு? சத்து இருக்கணும், வீரியம் இருக்கணும், ஸ்மிருதி இருக்கணும், அந்த விஷயத்தில் தொடர்ந்து அந்த மனம் அந்த புதிதாக பெற்ற ஞானத்தில் நிற்கிற சக்தி பெற்றதாக மனம் இருக்க வேண்டும். மனம் சக்தி பெறலைன்னா விட்டதை பிடிச்சிரும், சரி பிடிச்சதை விட்டுரும். மனம் சக்தி பெறணும்னா மனதை தூய்மைப்படுத்தணும்.
மனதில் இருக்கிற அழுக்குகள் விலகும் போது மனம் சக்தி பெறுகிறது. அந்த சக்தி பெற்றதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கிற ஞானத்தை மனம் பிடிச்சுக்கும். அந்த சக்தி பெற்ற மனதை பெறுவதற்கு தான் இவரு மெடிடேஷன்ல சொல்லி கொடுத்தார். இதை மாதிரி பண்ணோம்னா மனதில் இருக்கிற அழுக்குகள் நீங்கணும், ஏகாக்கிரத சித்தம் சித்த சுத்தி, இது ரெண்டு நடக்கும்போது மனம் சக்தி பெறுகிறது. ஏகாக்கிரத சித்தம் சித்த சுத்தி, இது ரெண்டு நடக்கும்போது மனம் பலம் பெறுகிறது. அப்ப அந்த வேதம் கொடுக்கிற அந்த ஞானம், வேதாந்தம் கொடுக்கிற அந்த ஞானத்தை மனம் பிடித்துக் கொள்ளும். அது சக்தி பெற்ற மனம் வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த தியானத்தை பண்றோம், தவறில்லை. வேதாந்த படிக்கிறவங்களும் தியானத்தை பண்றது ஏகாக்கிரத சித்தத்திற்காக, அது தெளிவடைஞ்சுக்கணும். இவர் என்ன சொல்றாரு, இந்த மோக்ஷம் அசம்பிரஜாத சமாதி அப்படிங்கிற அவர் மோட்சத்துக்கு கொடுக்கிற இன்னொரு வேர்டு. உபாய பிரத்யய சமாதினாலும் சரி, அசம்பிரஜான சமாதினாலும் அவர் மோட்சத்துக்கு கொடுக்கிற ஒரு பேர். அதை பெறுவதற்கு என்ன சொல்றாரு, எப்படி முயற்சி இருக்கணுமாமா? யாருக்கு இந்த சமாதி கிடைக்கும்? தீவிர சம்வேகானாம் ஆசன்னக, தீவிர சம்வேகானாம் ஆசன்னக, அவங்களுக்கு தான். அப்படின்னு தீவிர முயற்சி, ஈடுபாடு, சாதன சதுஷ்டிய சம்பத்தி, அதை பெற்று காலத்தை வேஸ்ட் பண்ணாமல், வகுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் சாதனை ஒரு குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன இருக்கணுமோ அதை வளர்த்தி கொண்டு தீவிரமாக முயற்சி செய்யணும். அப்படி ஸ்பீடா இருக்கிறவங்க, அதுதான் சொல்லணும், வேகம் அல்ல வேகம். அவசரத்துல என்ன இருக்கணும், வேகம்ங்கிறது எல்லாமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸோட ஸ்பீடா போறதுக்கு பேர் வேகம். எந்தவித அரேஞ்ச்மெண்ட் பண்ணாம தளப்படம் பண்றதுக்கு பேர் ஸ்பீடு. அந்த ஸ்பீடு இல்லாம, அவசரம் இல்லாமல் வேகமாக முழு முயற்சியுடன் எவ்ரிதிங் இன் பர்ஃபெக்ட் பொசிஷன்ல தீவிரமா போறவங்க தீவிர. அடுத்தது சம்வேகானா, அந்த வைராகியத்துடன். சம்வேகானம் வைராகியம் ஸ்ரத்த ரெண்டு எடுத்துக்கலாம். வைராகியம் இருக்கணும், ஸ்ரத்தையும் இருக்கணும். சாஸ்திரத்து மேல ஸ்ரத்தை, வைராக்கியத்தை பெற வேண்டும், பற்றற்ற நிலை, அனித்திய வஸ்துக்களின் மேல் ஒரு பற்றற்ற நிலை. அடுத்தது ஸ்ரத்தா, இதனுடன் கூடிய தீவிர முயற்சி. இதெல்லாம் இருந்தா ஆசன்னக, அவங்களுக்கு வெகு அருகில், அவங்களுக்கு முன்னால இந்த மோக்ஷம் இருக்குது அப்படின்னா வெரி க்ளோஸ், தே ஆர் வெரி க்ளோஸ் டு மோக்ஷம். யாருக்கு? தீவிர சம்வேகானா, தீவிர முயற்சி, வைராகியம், ஸ்ரத்தா. தீவிர முயற்சி பிளஸ் ஈடுபாடுன்னு சொல்லலாம், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் சொல்ற மாதிரிங்களா. அந்த குணம் இருக்கிறவங்களுக்கு மோக்ஷம் தொலைவில் இல்லை, வெகு அருகில் இருக்கிறது. அடுத்து 22வது சூத்திரம். அந்த முயற்சி எப்படிப்பட்ட, எத்தனை வகையான முயற்சி இருக்குங்கிற அவர் பிரிச்சு காமிக்கிறார். நான் எல்லாரும் தான், நானும் தானே கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன், நானும் தான் முயற்சி பண்றேன் நான் நினைச்சுக்கலாம். அதுல என்னென்ன டிவிஷன் இருக்கு? மிருது, மத்யாதி, மாத்திர, அதிமாத்திர. மிருது மத்யாதி மாத்திரத்வாத் ததோபி விசேஷக. மிருது மத்யாதி மாத்திரத்வாத் ததோபி விசேஷக. மிருது மத்யாதி மாத்திரத்வாத் ததோபி விசேஷக. அன்வயம் என்னும்போது மிருது மத்திய அதிமாத்திரத்வாத் ததஹ அபி விசேஷக. அன்வயம் மிருது மத்திய அதிமாத்திரத்வாத், அதிமாத்திரம் தான், அது வாத்துங்கிறது பஞ்சமியில் வருது. அதிமாத்திரத்வாத் ததஹ அபி விசேஷக. எப்படிப்பட்ட சாதனைகள் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எப்படி டைப் ஆஃப் பீப்புள், என்னென்ன பீப்புள் என்னென்ன மாதிரி சாதனைகள் பண்றாங்க? சில பேர் மிருது சாதனைகளை, சாதனைகள் என்ன, இந்த வகுப்புகளை அட்டெண்ட் பண்றதாகட்டும், இல்ல அந்த குணத்தை சாதன சதுஷ்டிய சம்பத்தியை பெறுவதாகட்டும், முயற்சி செய்யறது அப்புறம் விட்டுறது, திருப்பி முயற்சி செய்யறது, மெதுவாக சாதனைகளை மெதுவாக விட்டு விட்டு முயற்சி செய்பவர்கள் சொல்லலாம். முயற்சி இருக்கும், ஆனா விட்டு விட்டு முயற்சி செய்பவர்கள், ஏதோ குழந்தைத்தனமாக விளையாட்டுத்தனமாக இருப்பவர்கள் தான் யாரு? மிருது. மத்திய அப்படின்னா அவங்க வைராகியம், சாதன சதுஷ்டி சம்பத்தி எல்லாமே இருப்பாங்க. ஆனா அந்த சாதனத்திலேயே இருந்துறது, பாராயணம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும், உபாசனை பண்ணணும், இதுலயே இருப்பாங்களே தவிர அதை தாண்டி அந்த ஜிக்னாசு அதை அடைந்தே தீரணுங்கிற அந்த தீவிரத்துக்கு வரமாட்டாங்க. சாதனை பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், ஆல்வேஸ் இன் சாதனைகள். அவங்க யாரு? மத்திய. அதிமாத்திர இவங்க யாரு? வைராகியம் பிளஸ் ஸ்பீடு. இதுதான் வாழ்க்கையின் லட்சியம், இதுதான் என் வாழ்க்கையில் அடையப்பட வேண்டிய விஷயம், நம்பர் 1 கோல் ஆஃப் மை லைஃப்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு, அந்த வைராகியம் பிளஸ் ஸ்பீடு, இந்த ரெண்டு இருக்கிறவங்க கடைசி அது அதிமாத்திரத்வா ததகபி. அவங்க தான் என்னது? இந்த யோகிகள் சொல்லலாம். அவங்கள யோகிகள். வேறு அவங்களுக்குள்ள இந்த வேறுபாடுகள் வருகிறது. இந்த யோகிகளுக்குள் வேறுபாடு எப்படி வருது? மிருது குழந்தைத்தனமாக விளையாட்டுத்தனமாக வேதாந்தத்தை கற்றுக்கொள்வார்கள்.
மத்தியம்னா சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனையிலேயே இருப்பவர்கள், அதை தாண்டி வராதவர்கள். அடுத்தது அதிமாத்திரங்கிறது பெஸ்ட் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட், சாதனை தாண்டி அவர்கள் அந்த மோட்சத்தை அடைகிறார்கள். 3 டைப் ஆஃப் முயற்சி, மிருது, மத்திய, அதிமாத்திர. அடுத்து 23ஆவது சூத்திரம், ஈஸ்வர பிரணிதானாத்வா. ஈஸ்வர பிரணிதானாத்வா, ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னா இறைவன் இங்க என்ன பண்றாரு, ஈஸ்வர தத்துவத்தை பதஞ்சலி இங்கு அறிமுகம் செய்கிறார். ஈஸ்வர வழிபாடு, ஈஸ்வரனை வணங்கினால்தான் நம் மனம் நன்கு குவியும். ஃபர்ஸ்ட் ஏகாக்கர சித்தத்துக்கும் சரி, சித்த சுத்திக்கும் சரி, கர்மயோகம் பண்றதுக்கும் சரி, வகுப்புகள் அட்டன் பண்ணும்போது புரியறக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஈஸ்வரனுடைய உதவி தேவை, அனுகிரகம். ஈஸ்வர அனுகிரகம் இல்லாமல் இந்த பாதையில் நாம் படியெடுத்து வைக்க முடியாது. ஈஸ்வர பிரணிதான வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன சொல்றாரு, ஈஸ்வர வழிபாடு சொன்னதுக்கு அப்புறம் யார் அந்த ஈஸ்வரன், அவருக்கு உண்டான இலக்கணம், டெஃபினிஷன் ஃபார் ஈஸ்வரக என்ன சொல்றாரு, கிளேஷ கர்ம விபாகா சயைர பராமரிஷ்டக புருஷ விசேஷ ஈஸ்வரஹ. கிளேஷ கர்ம விபாகாசயைர பராமரிஷ்டக புருஷ விசேஷ ஈஸ்வரஹ. கிளேஷ கர்ம விபாகாசயைர பராமரிஷ்டக புருஷ விசேஷ ஈஸ்வரஹ. எப்படி அன்வயம் பண்ணோம், கிளேஷ கர்ம விபாக ஆசையைஹி விசர்க ஆசையைஹி அப்புறம் அபராமரிஷ்டக புருஷ விசேஷக ஈஸ்வரக. இந்த புருஷன் இந்த இடத்துல ஈஸ்வரனுக்கு விசேஷம். என்ன புருஷனுடைய விசேஷம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிளேஷ. கிளேஷம் நாங்க பஞ்ச கிளேஷத்திலிருந்து அவர் விடுபட்டவர். அதாவது அபராமிஷ்டகனா இவைகளால் தொடப்படாதவர். கடைசி வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அபரா மிருஷ்டகனா இவைகளினால் தொடப்படாதவர் ஈஸ்வரகா. எதனால தொடப்படாதவர், ஃபர்ஸ்ட் கிளேஷ. கிளேஷத்துல என்ன வருது, 5 கிளேஷங்கள். ஈஸ்வரனை தொடாதது எது எது, ஃபர்ஸ்ட் 5 கிளேஷம். ஃபர்ஸ்ட் அவித்யா, அஜ்ஞானம், ஈஸ்வரிடம் கிடையாது. நோ டிண்ட் ஆஃப் அஜ்ஞானம் இன் ஈஸ்வரகா. தன்னை பற்றிய அறிவை உடையவர், இந்த உலகத்தை பற்றிய அறிவையும் உடையவர். அடுத்தது அஸ்மிதா. அஸ்மிதான சரீர அபிமானம் அற்றவர். நான் இந்த சரீரம், நமக்கு இருக்கிற அந்த அபிமானம் அவருக்கு கிடையாது. அடுத்தது ராகம், விருப்பு. அப்போ எதில் பொருள்களாகட்டும் உறவுகளாகட்டும் எதிலுமே பக்தர்களிடம் நம்ம அதிகமாக வணங்குறாங்க அப்படிங்கறக்காக அவரிடம் விருப்பு, வழிபாடு செய்யாதவர்கள் மேல் வெறுப்பு, அப்படியெல்லாம் அவரிடம் கிடையாது. ராகமும் கிடையாது, தன்னை துவேஷிப்பவர்களிடம் துவேஷமும் கிடையாது, தன்னை வெறுப்பவர்களையும் அவர் வெறுக்க மாட்டார். அதுதான் தேசம் கிடையாது, ராகம் துவேஷ. அடுத்தது அபினிவேஷகா. அபினிவேஷனா மரண பயம் அற்றவர். சரீரம் உயிர் போய்விடக் கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. இதெல்லாம் மனிதருக்கு உண்டு. இதிலிருந்து விடுபட்டவர் இறைவன், ஈஸ்வர தத்துவம் இதிலிருந்து விடுபட்டது. அது என்னது, கிளேஷக. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ. இது 5ம் அவரிடம் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். இவைகளில் அவர், அதாவது இவைகளால் அவர் தொடப்படாதவர். ஏன்னா அங்க என்ன வேர்டு வருது, அபராமரிஷ்டக வருதுங்களா, அதனால தொடப்படாத புருஷக ஈஸ்வரக. அடுத்தது கர்ம. அவருக்கு என்ன கிடையாது, தர்மம் அதர்மம். கர்மத்திலிருந்து எடுத்துக்கலாம், கர்மம் கர்ம பலன். அதனால தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணினா சுகம் துக்கம் இதெல்லாம் ஏதோ கர்மத்தினாலேயோ அல்லது கர்ம பலனினாலேயோ தொடப்படாதவர். ஏன்னா அதை கீழே சேர்த்திக்கணும், அபராமரிஷ்டக. அத கிளேஷ அபராமிஷ்டக, அதனால் தொடப்படாதவர். கர்ம அபராமிஷ்டக, அப்படி அந்த அபராமிஷ்டக எல்லாத்தோட சேர்த்திக்கினா ஈஸியா புரிஞ்சுக்கும். கர்ம அபராமிஷ்டக. அடுத்து விபாக அபராமிஷ்டக. சுக துக்கம் ஜென்ம, இதெல்லாம் சுக துக்கம் ஜென்ம ரகிதக, உடல் எடுக்காதவர். பந்த ரகிதக, ஆயுஷ் ரகிதக, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிறப்பு ஆயுள் இறப்பு இதெல்லாம் கிடையாது. அடுத்தது ஆசையைஹி, சம்சாரம் கிடையாது. இப்ப இதெல்லாம் கிடையாதுனால அவருக்கு என்ன கிடையாதுனோ டிண்ட் ஆஃப் சம்சார். அதாவதுங்க சம்சாரம்ங்கிறத விட சம்ஸ்காரம், பதிவுகள் அவரிடம் இல்லை. ஏன்னா நமக்கு என்ன ஆகுது, பழைய பதிவுகள் உள்ள பதிந்து நம்ம தொந்தரவு பண்ணுது இல்லைங்களா, அந்த மாதிரி பதிவுகள் அவரிடம் சம்ஸ்காரம், நாட் சம்சாரம், சம்ஸ்காரம்
மனதில் இருக்கிற பதிவுகள் வெளியில வந்து தொந்தரவு செய்யுங்கிற அந்த விஷயம் அவரிடம் அந்த மாதிரி விஷயங்களில் அவர் தொடப்படாதவர். எதனால? கிளேசத்தினால் தொடப்படாதவர். கர்ம தர்ம புண்ணிய கர்மன கர்ம பலனால் தொடப்படாதவர். விபாக்க சுக துக்க ஜென்ம ஆயு இறப்பு மரணம் இதனால் தொடப்படாதவர். ஆசையினா அந்த பதிவுகளால் மனதில் இருக்கிற பதிவுகளால் தொடப்படாதவர், டிஸ்டர்ப் ஆகாதவர் அப்படின்னு அர்த்தம். புருஷ விசேஷக, அதாவது புருஷ விசேஷகன் இந்த மனிதனிடமிருந்து வேறுபட்ட. ஏன்னா புருஷங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கும் புருஷக போடுவோம், பிரம்ம தத்துவத்துக்கும் புருஷ போடுவோம், மனிதனுக்கும் புருஷன் போடுவோம். இந்த இடத்துல இந்த மனிதனிடமிருந்து மாறுபட்டவர். இந்த ஈஸ்வரன்கிற புருஷக மனித இந்த ஜீவர்களிடமிருந்து மாறுபட்ட மனிதனிடமிருந்து அவர் மாறுபட்டவர், வேறுபட்டவர். ஈஸ்வரக தத்துவம், அந்த ஈஸ்வர தத்துவம் என்பது இதிலிருந்து வேறுபட்டவர். எதிலிருந்து? கிளேஷ கர்ம விபாக ஆசையேகி அபராமிருஷ்டக புருஷக விசேஷக ஈஸ்வரக. அடுத்தது தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம். தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம். தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம். சர்வஜ்ஞ பீஜம். தத்ர ஈஸ்வரனிடத்தில் பத்தி பேசிட்டு இருக்கறனால தத்ரங்கிறவரு ஈஸ்வரே, ஈஸ்வரனிடத்தில். நிரதிசயம்னா தாரதமியம், எல்லையற்ற. சர்வஜ்ஞ அறிவை உடையவர், அனைத்தையும் அறிகின்ற தன்மை. என்ன சொல்லணும்? அறிவின் அது அறிதல் அப்படிங்கிற இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தாரதமியம் பார்ப்போம், டிஃபரன்ஸ், கிரடேஷன். ஏன்னா எனக்கு என்னோட அறிகிற சக்தி வேறையா இருக்கான், பக்கத்துல இருக்கவங்களுடைய அறிகிற சக்தி வேறையா இருக்கான், இன்னொரு ஜீவராசி மீனுடைய அறிகிற சக்தி வேறையா இருக்கான், யானையினுடைய அறிகிற சக்தி வேறையா இருக்கு. சரீரத்துக்கு சரீரம் மாறுபடும். மனிதனுக்குள்ளேயே ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கு என்ன வருது? அறிதல் சக்தி மாறுபடுகிறது அல்லவா? இது எல்லாம் முடியும் இடம், தாரதமியம் முடிகின்ற இடம். அறிகின்ற தன்மையை எங்கு முடிகிறதோ அந்த பொருளுக்கு காரணம் பீஜம் பகவான் என்பது பொருள். எல்லாவற்றையும் அறிந்தவர். அதாவது அவருக்கு மேல வேற யாராவது அதுக்கு மேல அறிகிற சக்தி படைத்தவர்னா இல்லை, அப்படி அர்த்தம். எல்லாவற்றையும் அறிபவர். அது என்ன சொல்றது? சர்வஜ்ஞ பீஜம், அதுக்கு காரணமாக. அதாவது நாம எல்லாரும் அறிகிறோம், அதற்கு அவர் காரணம். நான் ஒன்னு அறியணும்னா அதுக்கு அவர் காரணமாக இருந்து. எப்படிங்க அவர் காரணம்? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எப்ப என்னுடைய மனதில் ரிஃப்ளெக்டட் கான்சியஸாக வெளிப்படுகிறதோ அப்பதான் அந்த மனதில் அறிகின்ற சக்தி நான் பெறுகிறேன். சோ பீஜம், அந்த அறிகின்ற தன்மைக்கு அவர் பீஜம்னா என்ன? காரணம். நான் ஒரு பொருளை அறிகிறேன், யானை ஒரு பொருள் அறியுது, கொசு ஒரு பொருள் அறியுது. எல்லா ஜீவராசிக்கும் உள்ள என்ன போயிட்டு இருக்குது? அறிதல். நோயிங் இஸ் கோயிங் ஆன். பை whom? By whom the knowing is going on? Every ஜீவா, கொசு ஆகட்டும், ஒரு மைக்ரோப்ஸ் ஆகட்டும், ஒரு காளான் ஆகட்டும், ஒரு செடி ஆகட்டும், எல்லாத்துக்கும் அந்த அறிதல்ங்கிறது உள்ள போயிட்டு இருக்கு. அந்த அறிதல்ங்கிற செயல் யாருனால் நடைபெறுகிறதுனா அவர் தான் பீஜம். அவர் அந்த கான்சியஸ்னஸ் மனதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது மூலியமாக எல்லா ஜீவராசிகளும் அறிதல்ங்கிற ப்ராசஸ். அந்த அறிதலினுடைய என்ன சொல்லலாம், எங்கு முடிவடைகிறதுனா அதற்கு மேல், அவருக்கு மேல் அறியக்கூடிய சக்தி படைத்தவன் இந்த உலகில் இல்லை. அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். அது முடிவடைகிற இடம், அறிதல்ங்கிற செயல் அல்டிமேட். அடுத்தது ஏன்னா அவர் சர்வஜ்ஞக சர்வவித்து, அதனால அந்த வார்த்தை போடுறாங்க. அடுத்தது 23, 24, 26. ச ஏஷக 26. பேஜ் மாறிச்சு. எஸ். சக ஏஷக பூர்வேஷாமபி குருஹு காலேனான வச்சேதாத். சக சர்ச ஏஷக பூர்வேஷாமபி குருஹு காலேனான வச்சேதாத். ச ஏஷக பூர்வேஷாமபி குருஹு காலேனான வச்சேதாத். எப்படி பிரிக்கணும்? சக விசர்க்கம் போட்டுக்கணும். ஏஷக பூர்வேஷாம் அபி, அப்படி பிரிக்கணும். பூர்வேஷாம் அபி குருஹு. அடுத்தது அன்வயம் காலேன அனவச்சேதாத்து. அனவச்சேதாத்து, காலேன அனவச்சேதாத்து. சக இந்த இடத்துல எல்லாமே ஈஸ்வரனை பத்தி குறிக்கணும். இந்த ப்ரோனன் கோஸ் டு ஈஸ்வரகா. ஏஷக அந்த அப்படிப்பட்ட தன்மையுடைய இந்த ஈஸ்வரக பூர்வேஷாமபி எல்லாவற்றுக்கும் முதலில் தோன்றியவர்.
பிரம்ம தத்துவத்திடமிருந்து முதலில் தோன்றியவர்னா பிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவம் மாறுச்சு அப்பா மகன்கிற மாதிரி கிடையாது. மாயுடன் சேரும் போது அந்த பிரம்ம தத்துவத்துக்கு பேர் ஈஸ்வரகா. சிருஷ்டியில் முதலில் தோன்றிய யாரு? ஈஸ்வரகா. அதான் என்ன சொல்றாரு? பூர்வேஷாமபி, உலகில் முதலில் தோன்றிய சிருஷ்டிகர்த்தா. அவர் தான் யாரை படைக்கிறாரு? பிரம்மாஜி. அதனால பிரம்மாஜி இவர் படைத்ததனால் இவர் ஆதி சிருஷ்டிகர்த்தா. அப்புறம் என்ன சொல்றாரு? அவருதான் குரு. இந்த வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரன் தான் குரு, ஆதி குரு. அவரே குரு. எது அடுத்தது? காலத்தினால் வரையறுப்புக்கு உட்படாதவர். காலேன அனவச்சேதாத்து, காலத்திற்கு காலம்ங்கிற நியதிக்கு அவர் உட்படாதவர். அதுதான் நீங்க எல்லாமே சேர்த்து புரிஞ்சுக்கலாம். காலத்தக அவர் என்ன கிடையாது? அப்பரிச்சின்ன, வரையறுப்புக்கு உட்படாதவர். இடத்துக்கு அவர் உட்படாதவனா. இப்ப பென்சில் அப்படின்னா இது ஒரு காலத்துக்கு உட்பட்டது. ஒரு காலத்தில் இல்லாம இருந்து இப்ப தோன்றி இருக்கு, இன்னொரு 3-4 நாள் ஒரு வாரத்துல காணாம போக போகுது. அப்ப காலத்துக்கு இது உட்பட்டது. அப்புறம் இடத்துக்கு உட்பட்டது. இந்த பென்சில் இந்த இடத்துல வச்சிருந்தா இங்க மட்டும்தான் இருக்கும். இந்த பென்சில் பக்கத்து ரூம்லயோ அடுத்த ரூம்லயோ பின்னாலேயோ இருக்க முடியாது. சோ ஒரு இடத்துக்கு உட்பட்டது, ஒரு காலத்துக்கு உட்பட்டது. நம்ம பாக்குற எல்லா வஸ்துக்களும் ஒரு காலத்துக்கும் ஒரு இடத்துக்கும் உட்பட்டது. அதே மாதிரி ஒரு வஸ்துக்கு இது உட்பட்டது. ஒரு பென்சில் இங்க இருக்கிற எல்லாவாமா ஆக முடியாது. பென்சில் தன்னைத்தானே மற்றவர்களிடம் பிரித்து காட்டுகிறது. சோ இதுக்கு பொருள் வஸ்து தகமும் இது வரையறுப்புக்கு உட்பட்டது. ஆனால் இறைவன் காலத்துக்கோ இடத்துக்கோ வஸ்துக்கோ வரையறுப்புக்கு உட்படாதவர், சர்வ வியாபி. அதனாலதான் சொல்றது விஷ்ணு ஒரு லோகத்துல உட்கார்ந்து இருக்கார், அவர் தான் இறைவன் சொல்றது ஒத்து வராது. காரணம், ஏன்னா நீங்க அங்க ஒண்டி விஷ்ணு கிட்ட ஒரு இடத்துல பிக்ஸ் பண்றோம். அப்ப அவர் என்ன பண்ணிடுறோம்? நம்மளே என்ன பண்ணிடுறோம்? தேசத்துக்கு அவர் உட்பட்டவராக்கி விடுகிறோம். சிவன் கைலாயத்தில் இருக்கிறார் நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகுது? சிவதர்மம் என்ன ஆகுது? அப்ப ஒரு இடத்துக்கு உட்பட்டவர்களா தேவதைகள்லாம்? அப்படி கிடையாது, எங்கும் வியாபித்தவர் இறைவன். அடுத்தது தஸ்ய வாச்சக்கஹ பிரணவஹ. முக்கியமான ஒரு சூத்திரம். தஸ்ய அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு பெயர் சொல். பெயர் என்னவா? பிரணவஹா. பிரணவகனா ஓம். அவர் ஈஸ்வரனுக்கு உண்டான சொல் வடிவம் அப்படி எடுத்துக்கலாம். ஈஸ்வரனுக்கு உண்டான சொல் வடிவம் ஓம். இப்போ ஈஸ்வரனுக்கு உண்டான பேர் அது ஓம்ங்கிறத விளக்கமா பார்த்திருக்கோம். எப்படி அவர் கரெக்டான பொருத்தமான பெயர்னு சாஸ்திரம் சொல்லுது. ஈஸ்வரனுக்கு ரொம்ப பொருத்தமான பெயர். ஏன்னா ஈஸ்வர தத்துவம் பிரம்ம தத்துவம்ங்கிறது நிர்குணமாகவும் இருக்கக்கூடியது, சகுணமும் சேர்ந்ததுதான் பிரம்ம தத்துவம். அதாவது சகுணம் நாங்க ஃபர்ஸ்ட் நிர்குணம். நிர்குணம்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. வேற எந்த இது இல்லாத மாயில் வெளிப்படாமல் தனித்திருக்கும் போது அந்த பிரம்மம் நிர்குணம், குணமற்றது. குணம்னா யாருங்க? மாயை. நிர்குண குணரகிதக அப்படின்னா அது பிரம்ம தத்துவம். அவர் அந்த தத்துவத்தையும் கவர் பண்ணமா இருக்கணும். ஈஸ்வரனுக்குள்ள 2 தத்துவம் இருக்கு, பிரம்ம தத்துவம் இருக்கு, மாயை தத்துவம் இருக்கு. அப்போ 2க்கு சேர்ந்து ஒரு பொதுவான கரெக்டான பேர் என்னன்னு கேட்டா ஓம் சொல்றான். ஏன் இறைவன் தனக்கு உண்டான பேர் ஓம்னு சொல்றாருன்னா, அந்த ஓம்ங்கிற சொல் ஆ அக்காரம், உக்காரம் மகாரம், ஆ உ இம். அப்போ இம் அக்காரம் இம் எடுத்துக்கணும். அப்போ இந்த 3 சொற்களும் சேர்ந்துதான் அந்த ஓம்ங்கிற வேர்த்தை பிரிச்சீங்கன்னா, சமஸ்கிருதத்துல ஓம்ங்கிற சொல்ல பிரிச்சீங்கன்னா இந்த 3 எழுத்துக்கள் வரும். ஓம்ங்கிறது ஒரு சொல், எழுத்து இல்லைங்க, சொல். அப்ப சொல்லுக்குள்ள என்ன இருக்கணும்? எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு? ஆ உ இம். அந்த 3 எதை குறிக்குது அப்படின்னா, இந்த சப்தம் எழும் பொழுது என்ன திறக்கணும்? முதல்ல வாயை திறக்கணும். ஆ அப்படிங்கிறது சப்தம் ஸ்டார்ட் ஆகிற இடம். இம்முங்கிறது எல்லா சப்தங்களும் முடிகிற இடம். வாயை மூடிட்டு வச்சுக்க. இம் ஆ இம். In between என்னென்ன modification of the sound, it may be a Greek language, Latin language, English language, Tamil language, Telugu language, Kannada language, எல்லா languagesம் in between வர ஒரு modification of the tongue. அண்ட் என்ன இந்த வாயினோட சவுண்ட் என்ன பண்ற? நம்ம சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை என்ன பண்ற? அப்படியே உள்ள மாடிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லுங்கும் போது நாக்கு எங்க வைக்கணும், எம்முங்கும் போது எங்க, இதெல்லாம் என்னது? மாடிஃபிகேஷன் ஆஃப் த சவுண்ட். பட் த பேசிக் சவுண்ட் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? ஆ. இந்த பேசிக் சவுண்ட் எப்ப முடியும்? எம். அந்த உக்காரங்கிறது ஆ இம்மாச்சா, நடுவுக்கு எழுத்து ஊ. அந்த ஊங்கிறது shows all the modification of the sound, any language of human being or any sounds of birds, animals, எல்லா சப்தமும் எதற்குள் அடக்கம்? ஊ. அப்ப இந்த சப்த பிரபஞ்சம், ஹோல் சப்த பிரபஞ்சம் எதற்குள் அடக்கம்? ஓமுல் அடக்கம். ஓம்ங்கிற சொல்லில் அடக்கம்.
அது எதை காமிக்குது? நிர்குண. ஏன்னா அந்த சப்தம் பிரிங்ஸ் ஆல் த ஆப்ஜெக்ட். இப்ப பென்சில் அப்படின்னு ஒரு சப்தம், உடனே அது என்ன கொண்டு வரும்? ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்பிள் அப்படின்னு ஒரு சப்தம், ஃபர்ஸ்ட் சப்தத்தை உள்ள அடக்குங்க. சப்தத்தை உள்ள அடக்குனீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் உள்ள வந்தாகணும். சோ சப்தம் brings all the objects. அப்ப ஓம்ங்கிற சொல்லு சகுண பிரம்ம ஈஸ்வரனை குறிக்கிறது. என ஈஸ்வரன் ஈசாவாசியம் இகதகும் சர்வம் இருப்பதனைத்தும் அந்த ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல போது மாயுடன் சேரும் போது அந்த மாயுட வெளிப்பாடாக இந்த உலகத்தை பார்க்கும் போது எல்லா சப்தத்தும் அதற்குள் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அடக்கும் போது இட் கவர்ஸ். அந்த ஓம்ங்கிற சொல் இட் கவர்ஸ் ஆல் த என்ன சப்தத்துக்குள்ள எல்லா பொருள்களையும் அது குறிக்கிறதுனால அது யாரை குறிக்குது? மாயா தத்துவம். அந்த ஓம் சொல்லு சகுண பிரம்ம தத்துவத்தை குறிக்குது. அப்போ ஒரு ஓம் சொல்லும் போது அந்த ஓம்ங்கிற செல் ஆ அப்படிங்கிற எழுத்து எங்கிருந்து எழுகிறது? இப்ப 2 ஓம் சொல்றீங்க, ஓம் ஓம். ஒரு ஓம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு அமைதி, அந்த அமைதியில் இருந்துதான் நிர்குண பிரம்ம தத்துவம். அந்த அமைதி எதை காமிக்குது? இண்டிகேட்ஸ். தமிழ் இண்டி குறிக்குது. எஸ், அந்த அமைதி இண்டிகேட்ஸ், அந்த சைலன்ஸ் இண்டிகேட்ஸ் நிர்குண பிரம்ம தத்துவம். அதனிடமிருந்து எழுவதுதான் சகுண பிரம்ம தத்துவம். மாயை தத்துவத்துடன் சேரும் போது அது இந்த உலகமாக சிருஷ்டி செய்யப்படுகிறது. சோ ஓம்ங்கிற சொல் நிர்குண பிரம்மத்தையும் சகுண பிரம்மத்தையும் குறிக்கிறதுனால அது ஈஸ்வரனுக்கு ஒரு பொருத்தமான ஒரு பெயர். ஏன்னா ஈஸ்வர தத்துவத்துல என்ன இருக்கா? நிர்குண பிரம்மம் இருக்கு. மாயுடன் சேரும்போது அவர் சகுண பிரம்மம். அதனால 2ஐயும் கவர் பண்றதுனால அது பிரணவம்ங்கிறது ஓம்ங்கிறது ஈஸ்வரனை அழைக்கின்ற சொல். அந்த ஓம் சொல்லும் போது அந்த தத்துவத்தை நினைச்சு சொல்லி பழகும். ஹரிஹி ஓம் சொல்றீங்களா? ஹரிஓம் ஹரிஓம் சொல்ற பாத்தீங்களா? அத்தனை ஒருத்தர் சொல்லும் போது ஹரிஹி ஓம் போது அந்த ஈஸ்வர தத்துவத்தை நினைச்சு நீங்க இன்னொருத்தரை வணங்கும் போது, ஒருத்தர் சொல்லும் போது யாரை நம்ம கூப்பிடுறோம்? ஈஸ்வரனை அந்த ஹரி. ஹரி ஏன் ஹரிங்கிற பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்சாரத்தை இல்லாமல் ஆக்குகிற தத்துவம் ஓம். எவன் ஒருவன் இந்த ஓம் தத்துவத்தை, ஓமனுடைய பொருளை அறிந்து ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்கிறானோ அவன் யாரு? அதை கொடுக்கிறது யாரு? அதுதான் அவர் பேர் ஹரிஹி. எத? சம்சாரத்தை இல்லாமல் ஆக்குவதனால் ஹரிஹி. ஹரகனாலும் சரி ஹரிஹினாலும் சம்சாரத்தை, ஹன் அந்த தாத்து ஹன். ஹன் மீன்ஸ் டு கில். எதை இல்லாமல் ஆக்கிறார்கள்? சம்சாரத்தை இல்லாமல் ஆக்குவர் அந்த ஈஸ்வர தத்துவத்தை எவன் புரிந்து கொள்கிறானோ, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன் சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான்ங்கிறதான் அரிஹி ஓம். இதை உணர்ந்து சொல்லணும். யாரை நீங்க சொன்னீங்கனாலும் அதை ஒரு நிமிஷம் நினைத்து சொல்லணுங்கிறத நம்ம சொல்ற வேர்டு அரிஹி ஓம். இது யாரோட சொல்? தஸ்ய வாச்சக்தகா பிரணவகா. அடுத்தது 28. தஜ்ஜபஸ்ததர்த்த பாவனம் தஜ்ஜபஸ்ததர்த்த பாவனம் தஜ்ஜபஸ்ததர்த்த பாவனம். எப்படி பிரிக்கணும்? தத்து இஜ் இத்தாயிரும். தத்து ஜபகா. தத்துனா இந்த பிரணவ ஓம் ஈஸ்வர தத்துவத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எதை பத்தி பேசுறது? சூத்திரம் ஓம். தத்து ஜபகா. அந்த ஓம் என்ன பண்ணும்? ஜபம் செய்தல். எப்படி ஜபம் செய்யணும்? தத்து அர்த்த, அதனுடைய அர்த்தத்தை சிந்தித்தல். பாவனம், அந்த அர்த்தத்தை சிந்தித்து ஜபம் செய்தல். ஓம்ங்கிற சொல்லுடைய அர்த்தம் நான் தான் சொன்னேன். மாண்டூக்கிய உபனிஷத்து ஒண்ணு இருக்கு. அது ஓம்ங்கிற அந்த எழுத்துடைய விசாரத்தின் மூலியமாக ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உபனிஷத்து தான் மாண்டூக்கிய உபனிஷத். அதை மனசுல வச்சு இவர் எழுதுறாரு. அதை அர்த்தம் பண்ணிக்கணும். ஜபம் பண்ணுதல்ங்கிறது இந்த இடத்துல என்னது? அதனுடைய அர்த்தம். அர்த்தம் தெரிஞ்சு சொல்லலாம், ஜபம் பண்ணலாம். அர்த்தம் தெரியாமல் சொல்லாலும் அதில் அதுக்கு உண்டான பலன் உண்டு. அது என்ன சொல்றாரு? பிரணவத்தை எப்படி சொல்லணும்? தத்து அர்த்த, அந்த அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து பாவனம் சிந்திக்கணும். ஈஸ்வரனுடைய பெயர் சொல்லான ஓமுடைய அர்த்தத்தை தெரிந்து பாவனம் சிந்திக்க வேண்டும். சரி, ஓகே, சிந்திக்க சொல்லியாச்சு. அடுத்து 29 என்ன? ததக பிரத்யக் சேதனாதிகமோப்யந்தராயாபாவஸ்ச. ததக பிரத்யக் சேதனாதிகமோப்யந்தராயாபாவஸ்ச. ததக பிரத்யக் சேதனாதிகமோப்யந்தராயாபாவஸ்ச.
இதுக்கு மீனிங் 29 என்ன சொல்றாரு? ஜபத்திலிருந்து ததக அதிலிருந்துன்னு அர்த்தம். இப்ப மேல எதை பத்தி பேசினாரு? ஜபம். அதிலிருந்து என்ன, எதுக்கு ஜபம் பண்றோம்? அர்த்தத்தை சிந்தித்தல். எதனால? பிரத்யக்னா அதன் மூலியமாக உனக்கு என்ன கிடைக்கும்? ஓம்காரத்தினுடைய அர்த்தத்தை ஒரு குருமுகேன தெரிந்து அதை சிந்தித்தல் நிதித்தியாசனம். அதுக்கு பேர் நிதித்தியாசனம். dwelling in the subject matter what you have learned. எதை நீங்க கத்துக்கிறீங்களோ அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்தல் பேர் நிதித்தியாசனம். அதை வேணும் சொல்றாரு. அதன் மூலியமாக பிரத்யக்கு சேத்தன அதிகமகா. எதை நாம புரிஞ்சுக்கிறோம்? அதிகமகா மீன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், கம் மீன்ஸ் டு நோ, டு அண்டர்ஸ்டாண்ட். அது எதை நாம புரிஞ்சுக்கிறோம்? பிரத்யக்கு ஆத்மா, மிக அருகில் உள்ள. பிரத்யக்குனா மிக அருகில் உள்ள நான் என்னுடைய சொரூபமான ஆத்மா, அந்த சேத்தன தத்துவத்தை அறிந்து கொள்ளுதல். அபி அதுக்கு அது உதவி செய்கிறது. ஓம்ங்கிற சொல்லை, எங்க ஓமுக்கு ஆத்ம ஞானத்துக்கு என்னங்க சம்பந்தம்னா, ஓம்ங்கிற சொல்லினுடைய அர்த்தத்தை நீங்க சிந்திக்கும் பொழுது, ஓம்ங்கிற சொல்லினுடைய அர்த்தத்தை சிந்திக்கும் பொழுது, எங்க சிந்திக்கிறது? மாண்டூக்கிய உபனிஷத்தை எடுத்து வச்சாதான் சிந்திக்கும். நாமளே உட்கார்ந்து எதையும் செய்ய முடியாது. அந்த உபனிஷத்துக்களை படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள உதவுகிறது. எது? அந்த ஆத்ம தத்துவத்தை, பிரத்யக்னா அந்த இடத்துல ஆத்மா குறிக்கிறது, அந்த பிரத்யக்காக இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஓம்ங்கிற சொல்லுடைய அர்த்தத்தை சிந்தித்தல் உதவி செய்கிறது. அந்தராயா பாவக ச. அப்புறம் அந்த ஆத்மாவை, அந்தராயானா அந்த ஆத்மாவை புரிந்து கொள்வதில் வருகின்ற தடைகளையும் அது நீக்குகிறது. அந்த ஓம்ங்கிற சொல்ல ஜபம் பண்ணும் போது, அர்த்தம் தெரிந்து சொல்லும் போது ஆத்ம தத்துவம் ஏற்படுகிறது. அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும், அர்த்தம் தெரிந்து சொன்னாலும், அந்த அர்த்தத்தை தெரிந்து நீங்க விசாரம் பண்ணுவதே, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த விசாரம் செய்வதே தடைகளை நீக்கும் சக்தி படைத்தது. வகுப்புகளுக்கு நீங்க சிந்திக்கிறதே இதுக்கு முன்னால் இருக்கிற தடை நீக்கும். இதுதான் ரகசியம் ஆஃப் திஸ் அட்டெண்டிங் த கிளாஸஸ். நீங்க அட்டன் பண்ணி ரெகுலர் அட்டன் பண்ணி பாருங்க, அதை அனுபவிக்கலாம். அதாவது நம்ம தடை வந்துருதுன்னு நம்ம நினைக்கிறோம், இதை நீங்க முயற்சி பண்ணி இதுக்குள்ள வர்றதே ஃபியூச்சர்ல வர தடைகளை நீக்கிட்டே வரும். இப்போ நம்ம இந்த வகுப்புக்கு வர முடியாத ஒரு தடை வருதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த தடை நீக்கிறதன் மூலியமாக என்ன, எதனால வரலாம்? என்ன உடம்பு வியாதினால வரலாம் தடைகள். இப்ப இதுக்கப்புறம் வகுப்புகள் வர முடியாத தடையை இந்த அட்டெண்டிங் த கிளாஸஸ் நீக்கும். அதுதான் நான் சொன்னது ரகசியம். எப்படின்னு கேட்டீங்க, எப்படிங்க இது பாசிபிள்? இப்ப நான் அட்டன் பண்றக்கும் எனக்கு 10 நாள் கழிச்சு வரக்கூடிய தடைகளை இப்ப அட்டன் பண்ற கிளாஸ் எப்படிங்க அது நீக்குது அப்படின்னா, இப்போ இந்த பாதையில் வரும் பொழுது இப்போ இதற்குண்டான நீங்க பண்றது என்னது? ஈஸ்வர தத்துவத்தை சிந்தித்தல் என்பதாட்ட ஒரு புண்ணியம் இந்த உலகத்தில் இதை விட என்ன தான தர்மம் நீங்க பண்ணீங்கனாலும் இதுக்கு ஈக்குவலான புண்ணியம் கிடையாது. புரிஞ்சுக்குங்க. நீங்க கோயிலுக்கு போறீங்க, அபிஷேகம் பண்றீங்க, பாராயணம் பண்றீங்க, எத்தனையோ வழிபாடுகள் நம்ம வச்சிருக்கீங்களா? கைலாச மலையில உயிர் போய் திரும்பி வர்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு பக்தி கோயில் வழிபாடுகள் பண்றோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதுவும் எதுக்கு பண்றோம்? புண்ணியம். சரி, எதுக்கு ஹையஸ்ட் புண்ணியம் கொடுக்கக்கூடிய செயல்? நமக்கு உடனே அப்படிதான் தோணும். எது ஹையஸ்ட் புண்ணியம்? அட்டெண்டிங் த வேதாந்த வகுப்புகள். ஏன்னா என்ன பண்றீங்க? ஈஸ்வர பிரணிதானாத்வா, அதைத்தானே பண்றோம். ஈஸ்வரனை சிந்தித்தல். ஏன்னா பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றதுல ஈஸி, பெருசா கான்சன்ட்ரேஷன்ல தேவையில்லை. 2 பொருள் இருந்து வசதி இருந்தா ரூம்ல போனா பூஜை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். பட் இந்த சிந்திச்சு அதுல வர டவுட்டை கிளியர் பண்ணி அந்த இடத்துல போய் புரிச்சு அந்த இடத்துல போய் நிக்கிற பாருங்க. எது நிக்கிறது? மீன்ஸ் நாட் பிசிக்கல். குரு சேவா சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிற விஷயத்தை புரிஞ்சு அங்க போய் நிக்கிறதுக்கு முயற்சி பண்ற பாத்தீங்களா? புரிஞ்சுக்கிறதுங்கிறது அது அல்டிமேட் புண்ணியம். அதுக்குண்டான முயற்சி என்னது? புண்ணியம். அதுக்கு ஈக்குவலான புண்ணியம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அதனாலதான் பாருங்க என்ன சொல்றாரு இவரு, தடைகள், நீ ஓம்காரத்தை விசாரம் பண்ணுவதே தடைகளை நீக்கும். எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நான் சொன்னது புரிஞ்சா புரிஞ்சுக்கலாம். எப்படி? நான் ஓம்காரத்தை விசாரம் பண்ணி ஈஸ்வர தத்துவத்தை விசாரம் பண்றேன், அது எப்படிங்க எனக்கு 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு நாளைக்கு வர தடைகளை எப்படி நீக்கிற சக்தி அதுக்கு எப்படி கிடைக்குது என்றால், ஈஸ்வரனை விசாரம் பண்ணுவதே அல்டிமேட் புண்ணியம் இன் திஸ் வேர்ல்டு. நீங்க இதை விட்டு இதுக்கு கீழே தான் நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்கனாலுங்க, உங்க இருக்கிற சொத்தையே யாரோ ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா கூட, சத்திர தானம் என்னத்தையும் நீங்க அது கூட ஈக்குவல் பண்ணவே முடியாது. சோ அதுதான் என்ன சொல்றாரு, அந்த ஓம்காரத்தை அர்த்தத்தை தெரிந்து நீங்க சிந்திக்கிறதே புண்ணியம். அந்த புண்ணியம் என்ன பண்ணும்? பின்னால வருகிற தடைகளை நீக்கும். லாஜிக் புரிஞ்சுங்க. அதான் சொல்றாரு தத்த. சரி,
ததக ஜபத்திலிருந்து பிரத்யேக அருகில் இருக்கிற ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கும் அந்த ஓம்காரம் உதவி செய்யும். ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த ஓம்காரத்தை விசாரம் பண்றது தடைகளை நீக்கும். அப்ப தடைகள் நீங்க என்ன பாருங்க, இப்ப நான் வகுப்புக்கு வரணும் அப்படின்னா எல்லா வீட்டுக்கு எல்லாரும் ஒரு சுமூகமான சூழல் இருந்தா தான் நம்ம வகுப்புக்கே வர முடியும். அப்ப என்ன நடக்கும், உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் இதனால பெனிஃபிட் ஆவாங்க. உங்களுடைய புண்ணியம் அவங்க யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த என்ன சொல்றது புண்ணியம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்பதில் இன்னி அளவு கூட டவுட் வேண்டாம், கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா அதுதான் நான் சொல்றது, வகுப்புகள் வரக்கு தடையாச்சு நான் வரல. வகுப்புகள் வர்றது ஒரு தடை 2 தடையும் நீங்க தாண்டிட்டீங்க வச்சுங்களேன், அந்த தீவிர முயற்சி இருக்கும்போது அந்த புண்ணியத்தை நீங்க போட்டீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை மறுபடியும் ஃபியூச்சர்ல வர தடைகளை நீக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நோட் திஸ் பாயிண்ட். அடுத்தது என்னென்ன தடைகள் அடுத்து சொல்றாரு. என்னென்ன தடை வரும் உனக்கு, இது வகுப்பு வேதாந்த கத்துக்கலாம், இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணும் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா அவரே சொல்றார் இதெல்லாம் வரும். இந்த தடை எப்படி நீக்கிக்கணும் அவர் முதல்ல சொல்லிட்டார். இந்த தடைகளை நீக்கிறதுக்கு வேதாந்தத்தை, ஈஸ்வர தத்துவத்தை, ஓம்கார தத்துவத்தை நீ விசாரம் பண்ணி ஆத்ம ஞானத்தை பெறுவதே முயற்சி பண்றதே என்னது, இந்த தடையை நீக்கணும்ப்பா. என்னென்ன தடை வரும், வியாதி, சூத்திரம் படிக்கிறேன், வியாதிகி வியாதிஸ்தியான சம்சய பிரமாதாலஸ்ய விரதி பிராந்தி தர்ஷனா லப்த பூமிகத்வான வஸ்திதத்வானி சித்த விக்ஷேபாஸ்தே அந்தராயாக. நான் பிரிச்சு படிக்கிற கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வியாதிகி என்னென்ன தடைகள் பாருங்க, வியாதிகி தியான சம்சய பிரமாத ஆலசிய அவிரதி பிராந்தி தர்ஷன. பிராந்தி தர்ஷனம் ஒண்ணு, பிராந்தி தர்ஷன ஆலப்த பூமிகத்துவ அலப்த பூமிகத்துவ அனவஸ்தி தத்துவானி சித்த விக்ஷேபாக தே அந்தராயாக. எது வியாதிகி தியான சம்சய பிரமாத ஆலசிய அவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்துவ அனவஸ்தி தத்துவானி சித்த விக்ஷேபாக தே அந்தராயாக. என்ன சொல்றாரு, என்னென்ன தடைகள் வரும். இப்ப பாருங்க, அவர் முதல்ல இந்த தடைகள்லாம் விலக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப இதெல்லாம் என்ன ஆகும், நீங்க வகுப்புகள் வர 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 சிந்திக்கத்தான் இந்த தடைகள் தானாக விலகும். ஏன், அதற்குண்டான புண்ணியத்தை நம்ம போட்டுட்டு இருக்கோம் புரிச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்னது, வியாதி. இதெல்லாம் அதிகமா விளக்கம் தேவையில்லை, அது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தில் வருகின்ற வியாதி ஃபர்ஸ்ட் தடை. அடுத்தது தியானனாங்க மன ஈடுபாடு இல்லாம இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா, என்னமோ எனக்கு என்னமோ இன்ட்ரெஸ்டே இல்லை, இன்னைக்கு வகுப்புக்கு வரக்க இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மந்தமான ஒரு எந்த ஒரு கர்மத்தையும் ஆக்டிவா பண்ண முடியாத ஒரு நிலை, ஒரு உற்சாகம் இல்லாத நிலைன்னு எடுத்துக்கலாம். உற்சாகம் இல்லாத நிலை அது என்னது, தியான. இந்த தடைகள் எல்லாம் விலகும், அவர் அப்படி சொல்ல வர்றாரு. மூணாவது என்னது, சம்சயக சந்தேகம். இதை நான் விளக்க தேவையில்லை. எதுல சந்தேகம், இந்த வகுப்புக்கு போறமே ஏதாவது நாளானா பிரயோஜனம் இருக்கா, இல்லது இந்த வகுப்புக்கு போனவங்க யாராவது பிரயோஜனப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா, ஏதோ உருப்படி ஆயிருமா, இந்த மாதிரி சந்தேகம். அடுத்து ஒரு 2 லைன் ஒரு வகுப்புகள் புரியலாகி இதெல்லாம் நமக்கு புரியாது, புரியுமா புரியாதா, புரிஞ்சா மறக்காம இருக்குமா, ஏன்னா அதெல்லாம் கேள்வி எங்களை கேட்கறாங்க. இது புரிஞ்சுது மறுபடியும் மறந்து போயிருது. எஸ், அது அப்படிதான், திருப்பி சிந்திக்கதான் மனம் பிடிக்கும். அந்த மாதிரி சந்தேகம், இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, ஒத்து வருமா வராதான் யோசனை பண்றது, அவங்களே முடிவு பண்ணிக்கிறது ஒத்து வராது. இதெல்லாம் என்னது, சம்சயகா. இது என்னது, இந்த பாதையில் ஈஸ்வரனை அறிந்து கொள்ளுகின்ற பாதையில் எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய தடை. அதை எப்படிங்க நீக்கிறது, வகுப்புகளை அட்டன் பண்ணி சிந்திக்கிறதன் மூலியமாகத்தான் நீக்க முடியும். அடுத்த 4வது பிரமாதம். பிரமாதம்னா தமிழ்ல வர மாதிரி அர்த்தம் இல்லைங்க, இந்த இடத்துல கவனக்குறைவு, கேர்லெஸ்னஸ், ஒரு கவனக்குறைவாக இருந்து விடுது. கவனக்குறைவு, எதுலையும் ஒரு கவனக்குறைவாக இருத்தல், இது ஒரு விதமான தடை. 1 நாள் தானே 2 நாள் தானே மறுபடியும் எல்லாம் ஒன்னா சேர்த்து போட்டு ஏதோ ஒரு இடத்துல கேர்லெஸ்ஸா இருந்துருது. அடுத்தது ஆலசிய சோம்பேறித்தல், தமோகுண பிரதான மனம், தமோகுண பிரதான உணவு, தமோகுண பிரதான வாழ்க்கை. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சோம்பல். அதனாலையும் வகுப்புகளை அவங்க தவறிவிடலாம். அடுத்தது அனவஸ்தி தத்துவானி. அப்படின்னா உறுதியா வந்துருவாங்க, பட் நிலையான உறுதி இல்லை. உறுதி இருக்கும், உறுதிங்கிறதுங்க திடம்ங்கிறது டில் அந்த கோல் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த உறுதி அப்படியே இருக்கணும்.
உறுதியா ஆரம்பிப்பாங்க, அப்ப நடுவில் விட்டுறது, அப்புறம் மறுபடியும் உறுதியா பிடிக்கிறது. அது வந்து விட்டு விட்டு வர உறுதி, அதுல அடைவது கஷ்டம். புட்டுச்சுட்டோம்னா அடையிற வரைக்கும் விடக்கூடாது. நண்டு பிடிங்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டோம்னா அது புரிஞ்சு அந்த என்ன சாஸ்திரம் சொல்லுது அது வர்ற வரைக்கும் விட்டுறக்கூடாது. அதுதான் என்னது அனவஸ்திதத்துவானி, அந்த நிலையான உறுதியின்மை. நான் தான் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குழி தோன்றது, அதாவது கிணறு வேணும்னு போயிட வேண்டியது, ஒரு 50 அடி தோண்ட வேண்டியது, 5 அடி தோண்ட வேண்டியது, அதில் உறுதி போயிடுறது. இங்கே இடத்துல தண்ணியே இருக்குது, இனிமேல் இங்கே எங்கே தண்ணி வரப்போகுதுன்னு அடுத்து போக வேண்டியது. அப்புறம் இது மாதிரி 8 குழி தோண்ட வேண்டியது. இது என்னது எதை காமிக்குது இந்த கதை? ஒரு கிணறுனா ஆழமாக போயிட்டே இருக்கணும். 100வது அடியில் தண்ணி இருக்குன்னா 100 அடி தோன்ற வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு தோண்டிட்டு இருக்கணும். 10 அடி 5 அடி 20 அடி 50 அடி 60 அடி 70 அடி விட்டுட்டு போறதுனால என்ன வரப்போகுது? அவன் கோல் அவன் அடைய நீரை அவன் பார்க்க முடியாது. அதுதான் பெஸ்ட் உதாரணத்துக்கு அனவஸ்திதத்துவானி. அடுத்தது அலப்த பூமிகத்துவம். என்னது? கடைசி நிலைக்கு போகாதில்லை. முயற்சி இருக்குங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பட் ஏதோ ஒரு காரணம், அதாவது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கடைசி நிலைக்கு அந்த ஞான நிஷ்டைக்கு போக முடியாத நிலை ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்ல ஏதோ 1-2 லேக்கிங் இருந்ததுனால நம்மளால போய் ஞான நிஷ்டையில் நிற்க முடியும். மனம் சக்தி பெற்றணும். மனதில் நல்ல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மைண்ட் எதுல செட் ஆகணும்னா, என் மனதை சக்தி பெற செய்யணும். மனதில் இருக்கிற அழுக்குகள்லாம் நீங்கணும். ஏகாக்கிறது சித்தம், சித்த சுத்தி, கர்மயோகம், இதை பண்ணி நல்லா அஸ்திவாரம் போட்டுட்டோம்னா ஞான நிஷ்டையில் இருப்பதுங்கிறது ஈஸி. ஆனா இதுல ஏதோ ஒண்ணு குறை இருந்ததுன்னா கடைசி நிலைக்கு அவர்களால் வர முடியாது. அதை என்னது அலப்த பூமிகத். அப்ப என்னங்க பண்ணணும் அப்படின்னா, எந்த இடம் இப்போ ஒருத்தருக்கு சில பேர்த்துக்கு கோபமா இருக்கலாம், சில பேர்த்துக்கு பாருங்க கோபம் இதெல்லாம் கூட மீண்டிருப்பாங்க. அந்த பழைய நினைவுகள், சின்ன வயதில் ஏற்பட்ட காயங்கள் ஆறாத வடுவாக உள்ள இருந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு பயத்தையோ அல்லது ஒரு வெறுப்பையோ, சில பேரை வெறுக்கிறது என்னதான் தடை. ஓவர் அட்டாச்மெண்ட் நீங்க தடை நினைக்கலாம். நீங்க யாரையாவது வெறுத்தீங்கனாலுமே அதுவும் தடை. அந்த மாதிரி சில ஏதோ உங்க புண்பட்டு இருக்கலாம். சின்ன வயதில் ஆறாத வடுவாக இருக்கும்போது அது ஸ்பெஷல் அதை சிந்தித்து அதுல இருந்து வெளியே வரணும். இப்ப நம்ம சின்ன வயசுல ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கலாம். அது எப்படிங்க மீண்டு வர்றதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா நினைக்கணும். பிரதிபக்ஷ பாவனான்னு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு வடு என்ன வடு, இப்ப சின்ன வயசுல நம்ம கண்ணு முன்னால ஒரு நம்ம அம்மாவை யாரோ ஒருத்த கொன்றான்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த குழந்தை பார்த்துருச்சு. அம்மா அப்படியே ரத்தத்தோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது அந்த பொண்ணுக்கு உயிர் விடுற வரைக்கும் அதெல்லாம் சும்மா சொல்லலாம், மறந்துருன்னு வாயில வேணா சொல்லலாம், அதெல்லாம் மறக்காதுங்க. ஒரு அறிஞ்சு மரியாதை ஒரு 10-15 வயசு, நீ 20 வயசு ஆன 50 வயசு ஆன நம்ம கண்ணு முன்னால நம்ம அம்மாவை கொண்டா எங்க அதெல்லாம் மறக்கவும் முடியும். அப்போ அது கொலை, அந்த மாதிரி கொடூரமான கொலை ஆகும்போது அந்த மனசுல அப்படியே அது அப்படியே அப்பிரும். அதுல வெளியே வர்றது இருக்குது பாருங்க. இதை விட சுவாமிஜி கொடுக்குற எக்ஸாம்பிள் ரொம்ப கொடூரமா. அப்பா தண்ணி போட்டுட்டு பண்ற ரகலையெல்லாம் அந்த குழந்தைங்க வளரும் போது அப்படியே பதிஞ்சிடும். அந்த குழந்தைங்க ரொம்ப சிக்காதான் இருப்பாங்க. அந்த அடிக்கிறது, அம்மா அடிக்கிறது, வார்த்தைகளை பேசுறது, ஐயோ நம்ம அப்பா இப்படி இருக்காங்களே, மற்றவங்களோட கம்பேர் அவங்க அப்பால எப்படி சப்போர்ட்டா இருக்காங்க, நம்ம அப்பா இப்படி செலவு எல்லாம் பண்றாரு, காசு இல்லாம பண்றாரு அப்படிங்கிறது உள்ள அப்படியே நினைச்சு 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 வாழ்ந்துச்சா வச்சுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம், இந்த பொண்ணு நல்ல வசதி எல்லாமே வெல்டுவா இருக்கும். ஆனா உள்ள அது அப்படியே ஏன்னா பதிஞ்சிருச்சா பொதக்குன்னு வந்து அதுக்கு பேருங்க இனம் புரியாத கவலைம்பாங்க. எல்லாமே இருக்கும், ஆனா மனசுக்குள்ள ஒரு கவலை. அவங்களுக்கே தெரியாது நாம எப்ப கவலையா இருக்கோம். இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒருத்தர் திட்டினாங்க, நான் கவலையா இருக்கிறேன், ஒருத்தர் அடிச்சாங்க கவலையா இருக்குன்னு தெரியுங்க. இதனா ரீசன் சொல்ல தெரியும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாருங்க, பெரியவங்களா ஆகும்போது இன்னும் 30-40 ஆகும்போது என்னன்னே தெரியலீங்க, எனக்கு ஒரே சோகமா இருக்கு, அந்த வார்த்தை வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த வடு. ஆனா இதுதான் நம்மள தொந்தரவு பண்ணது அவங்களுக்கு தெரியாது. இந்த ரீசன் தான் இவ்வளவு நாள மனசுக்குள்ள வச்சிருக்கேன், அதனாலதான் நான் தொந்தரவு ஆகன்னு தெரியாது. அப்ப நீங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வேதாந்த வகுப்புகள் வரும்போது நீங்க சிந்திச்சு பார்க்கணும், எந்த இன்சிடென்ட் என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு, எதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எதை பற்றிய நினைவு சம்பந்தம் எல்லாம் வெளியில் வரும். இப்ப நீங்க சமைச்சிட்டு இருப்பீங்க, முக்கியமா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஒத்தக்குன்னு அது ஞாபகம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் எது வருது பார்த்து அதுக்கு என்ன பண்ணணும்னா பிரதிபக்ஷ பாவனைம்போம். அதுல இருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டா, சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அப்பா இல்ல ஒரு அம்மா ஒருத்த கொன்னுட்டான் அப்படிங்கும் போது அதுக்கு பிரதிபட்சமா என்ன பார்க்கணும்னா, இந்த வகுப்புகள் வரும்போது அம்மாவுக்கு அதோட உயிர் போகணும்னு இருக்கு, அது இறைவனுடைய இந்த மாதிரி சிந்திக்கணும். அம்மாவுக்கு அதோட ஆயுசு முடிஞ்சிருச்சு, எப்படி
பீஷ்மர ஆயுஷ் முடிஞ்சது? எப்படி கொண்டா? அர்ஜுனன் கொண்டா. யார் கணக்கு போட்டா? கிருஷ்ணர். இந்த மாதிரி புராணங்களோட லிங்க் பண்ணிக்கணும். புராணங்கள் லிங்க் பண்ணி பீஷ்மர் என்ன தப்பு பண்ணாரு, எப்படி கொடூரமாக கொன்னான் அர்ஜுனன், அப்போ அத மாதிரி நினைச்சுக்கணும். அப்போ அவருக்கு பீஷ்மருக்கு அந்த இடத்துல ஆயுசு முடியணும்னு இருக்கு. இறைவன் அர்ஜுனனை ஆயுதமாக யூஸ் பண்ணி அந்த இடத்துல பீஷ்மரை போட்டாரு, துரோணாச்சாரியரை போட்டாரு. யாரு போட்டா? இறைவன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புராணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படி எங்க லைஃப் கொண்டு வரணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க, என்னென்ன விஷயமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பேர் பிரதிபட்ச பாவனா. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அம்மாவுக்கு அதோட ஆயுசு போகணும்னு இருக்கு. அப்ப இறைவன் அவன் மூலியமாக வந்து அம்மா ஆயுசை எடுத்துட்டான். அப்ப இறைவனோட கணக்கு இதில் என் பங்கோ அம்மாவோட பங்கு எதுவும் இல்லை. நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். இறைவனுடைய கணக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இறைவனுடைய கணக்கை நான் ஏற்றுக்கொள். இப்படி பிரதிபக்ஷ பாவனை பண்ணத ஆன்டிடோட்டுவோம். இதுக்கு பேரு மெடிசன் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, ஆன்டிடோட். அவன் கொண்டுட்டானே நினைக்கிறத விட்டுட்டு இறைவன் இதை நடுவில் பிரிங்கிங் ஈஸ்வரா இன்டு யுவர் லைஃப் கொண்டு வந்து அவரு இதை செஞ்சிருக்காருன்னு போது கொஞ்சம் அந்த வலி குறைய ஆரம்பிக்குது. இட் வில் டேக் சம் டைம். இன்னைக்கு சொல்லி கொடுத்தா நாளைக்கெல்லாம் அதை மறக்காதுங்க. அதை எப்பெல்லாம் அந்த நினைப்பு வருதோ அப்பெல்லாம் உடனே ஆன்டிடோட் போட்டணும். மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் அதுல இருந்து வெளியில் வந்துடலாம். பட் இட் வில் டேக் சம் டைம். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஏன்னா உள்ள இருக்கிற சம்ஸ்காரம் ஃபுல்லா வரணும். வர்ற வரைக்கும் விட்டுட்டோம்னா அது ஒரு நாள் ஓஞ்சு போயிடும். ஏன்னா வெளியில வந்து பார்க்கும் பவர் இல்லையா, வருத்த விதை சொல்றோம் இல்லைங்களா, வெளியில வரும், வராமல இருக்காது, வரும். ஆனா அந்த ஞானம் அதை என்ன பண்ணுறோம், வருத்துரும். அப்ப முளைக்காது. அதுதான் இங்க என்ன சொல்ல, பிரதிபக்ஷ பாவனன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப என்ன சொன்ன, இதெல்லாம் தான் என்னத்துக்கு எங்க சப்ஜெக்ட் இங்க வந்தோம்னா அலப்த பூமிகத்துவம். இந்த கடைசி நிலைக்கு வராததுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கலாம். முக்கியமா இதுதான் இருக்கும். ஏன்னா சமாதி சாதன சதுஷ்டிய சம்பத்தி பெறுவதில் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா வேதாந்திக் ஸ்டூடெண்ட் சொல்றது, ஏன்னா நம்ம டிஸ்கஷன் பார்த்தோம்னா தெரியும், இதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்றோம். இது என்னால மறக்கவே முடியல. என்னதான் வந்தாலும் இது வந்து உள்ள இருந்து என்னை தொந்தரவு பண்ணுதுங்க போது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் எது என்னை தொந்தரவு பண்ணுதுன்னு அது இல்லாம சாதன சதுஷ்டிய சம்பத்தியும் சமகா தமகா உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா பொறுப்பு எல்லாத்தையும் கொண்டு வரும்போது அவன் அந்த கடைசி நிலைக்கு வந்து விடுவான். அதுவும் ஒரு அடுத்தது பிராந்தி தர்சனம். என்ன சொல்றது, இத எதையுமே தவறாக புரிந்து கொள்ளுதல், அதுக்கு பேர் தான் பிராந்தி. ஏன்னா பிராந்தி போட்டவன் தண்ணி போட்டவன் எப்படி இருக்கான், எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி பிராந்தி தர்ஷனம், தவறாக புரிந்து கொள்ளுதல். எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக புரிந்து கொள்ளுதல். நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த தவறான புரிதல் தான் வந்ததுதான் இத்தனை தர்ஷனங்கள். பூர்வ மீமாம்சா படிச்சுங்களா, முதல்ல இருந்து எல்லா எதனால வந்தது, பிராந்தி தர்ஷனம். அதாவது கவனமா கேட்கணும், கேட்டும் புரியலினா சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கணும். பண்ணிட்டு எது சரி கண்டுபிடிச்சுக்கணும், அது ஏன் சரின்னு தெரியணும். அவங்க சொல்றது தப்பு, ஏன் தப்புன்னு தெரியும். சும்மா தப்பு ஜி சொல்றாரு, சுவாமிஜி சொல்றாரு, குரு சொல்றாரு, சாஸ்திரம் சொல்ற தப்பு இல்ல, ஏன் தப்பு, அவங்க தர்ஷனம் ஏன் தப்புன்னு தெரியணும். ஏன் தர்ஷனம் சரின்னு வச்சிருந்தீங்கன்னா அது ஏன் சரி, ஏன் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஒய் ரைட் இஸ் ரைட், ஒய் ராங் இஸ் ராங். அடுத்தது ஒய் ரைட் இஸ் நாட் ராங், ஒய் ராங் இஸ் நாட் ரைட். இந்த ரெண்டு கிளியரா இருக்குறீங்க. ஒய் ரைட் இஸ் ரைட், ஒய் ராங் இஸ் ராங் தெரியும். அடுத்தது ஒய் ரைட் இஸ் நாட் ராங், நாட் இஸ் ராங் இஸ் நாட் ரைட். இது தெரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன் கிளியர். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த பிராந்தி தர்ஷனம் இருக்க வரைக்கும் அது கிளியர் ஆகாது. அது அவங்க சொல்ல சரியாத்தான் இருக்க மாட்டேங்குதே அப்படிதான் தோணும். ஆனா பரவாயில்லையே, பூர்வ மீமாம்சா சொல்ல சரியாத்தான் இருக்க மாட்டேக்கே, சாங்கியர் சொல்ல சரியாத்தான் இருக்க மாட்டேங்க, அப்படிதான் தோணிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், நாம என்ன சரியா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். சோ கவனமாக புரியணும், சரி எது தவறுதுன்னு தெரிஞ்சுக்கணும். புத்தியில் குழப்பம் எல்லாம் சம்சய ரஹித ஞானத்துக்கு முயற்சி செய்யணும். அப்பதான் என்ன போகும், பிராந்தி தர்ஷனம். அடுத்து அபிரதிகினா என்ன சொல்றது, ஆண் பெண் உடல் ஒழுக்கம் கரெக்டா ஃபாலோ பண்ணும். அது இல்லைனாலும் இதெல்லாம் வேலைக்கு இல்லை வச்சுங்களா. அதுக்கு அடுத்த சூத்திரம் 31. துக்க இதுல கண்டினியூ ஆகுது, இன்னும் தடைகளே தான். அடுத்த சூத்திரம் பாத்தீங்கன்னா துக்கமெல்லாம் என்னது, தடைகள். வேற என்னென்ன தடைகள்னு சொல்றாரு. முதல்ல எல்லாம் இவ்வளவு பெரிய தடைகளை சொல்லிட்டு என்ன சொன்னாரு, இந்த தடைகள் அதை அண்டலை மனசுல வச்சுக்கணும். இந்த தடைகள் எல்லாம் ஈஸ்வர தத்துவத்தை சிந்திக்க சிந்திக்க குறையும், குறைஞ்சிட்டே இருப்பாங்க, இல்லாமல் ஆக்கப்படும். துக்க அடுத்த தடைகள் துக்க தௌர்மனஸ்ய அங்கமே ஜயத்வ ஸ்வாச பிரஸ்வாச விக்ஷேப சக புவஹ. என்னன்னா துக்க தௌர்மனஸ்ய அங்கமே ஜயத்வ
சுவாச பிரஸ்வாசா விக்ஷேப சக புவகா. இது என்னென்ன சொல்றாரு மறுபடியும்? துக்கம், மனதில் வருகின்ற ஒரு துக்கம், இதெல்லாம் தடைகள். அடுத்தது தௌர்மனசினா ஒரு கலக்கம், மனக்கலக்கம் அப்படின்னு ஒன்று. இது இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம், அது நடக்கல அல்லது ஆப்போசிட்டா நடக்குது அப்படிங்கும்போது வருகின்ற ஒரு கலக்கம், அதான் தௌர்மனசிய. அடுத்தது அங்கமே ஜெயத்வ, உடல் நடுக்கம், உடல் உறுப்புகளுடைய நடுக்கம். சுவாச, அதாவது சுவாச விசுவாச பிரசுவாசனாங்க ஒரு பயத்தினாலேயோ மனக்கலக்கத்தினாலேயோ மூச்சு வாங்குறது. அதாவது உள்ள போற காற்று கண்ட்ரோல் இல்லாம உள்ள போயிட்டு இருக்கும், வெளியில் வர காற்று கண்ட்ரோல் இல்லாம வெளியில் வருது. இந்த மாதிரி தடுமாற்றம், அதெல்லாம் என்னது? தடைகள். இஷ்டம் இல்லாத போது உள்காற்று வெளியில வரும், இஷ்டம் இல்லாத போது உள்ள இருக்கிற காற்று வெளியில போகும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் என்னது? இதெல்லாம் தடைகள். இதெல்லாம் எதனால வருது? ஒரு மனதில் இருக்கிற ஏக்கம், மனதில் இருக்கிற பயம், மனதில் இருக்கிற ஒரு கலக்கம், இதனால் வருகின்ற உடல் வெளிப்பாடு. இதுவும் என்ன ஆகும்? தடைகள். இந்த மாதிரி தடைகள் எல்லாம் ஓம்கார தத்துவத்தை விசாரம் செய்து ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொள்ளும் முயற்சியில் இருக்கும்போது விலகும். ஏன்னா அதுதான் முக்கியம். எதுக்கு தடைகள்? இதெல்லாம் விலகும். அடுத்தது 32. தத்து பிரதிஷேதார்த்தமேகத்வாபியாசஹ. தத்து பிரதிஷேதார்த்தமேக தத்வாபியாசஹ. தத்து பிரதிஷேதார்த்தமேக தத்வாபியாசஹ. எப்படி பிரிக்கணும்? தத்து பிரதிஷேதார்த்தம் அப்படி பிரிச்சுக்கணும். ஏக, அப்புறம் தத்துவ, அடுத்தது அபியாசக. தத்து பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசக. இந்த 2 சூத்திரத்தில் சொல்லப்பட்ட என்னது? தடைகள். ஏகப்பட்ட தடை சொன்னாரு. பிரதிஷேதார்த்தம் என்னது? நீங்குவதற்காக என்ன பண்ணணும்? ஏக தத்துவ, இறை தத்துவம். ஏக தத்துவம் என்னங்க? இங்க இருப்பது அனைத்து பிரம்மண ஈசா வாசியம் இதகும் சர்வம். அப்படிப்பட்ட ஈஷ பிரம்ம தத்துவத்தை, ஈஸ்வர தத்துவத்தை அபியாசக. அபியாசம் என்னது? தொடர்ந்து தொடர்ந்து அந்த விஷயத்தை கேட்டு கேட்டு அபியாசம். தடைகள் நீங்குவதற்கு இறைவன் என்ன பண்ணும்? தியானம், அதாவது ஏகாக்கர சித்தத்துக்கும் போது தியானமா எடுத்துக்கலாம். அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் போது நிதித்தியாசனம். அபியாசங்கிறது 2லயும் வருங்க. இப்ப உட்காந்து ஓம் நம சிவாய ஒரு ஏகாக்கர சித்தத்துக்காக நீங்க ஒரு மெடிடேஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது தியானம். அதையே ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொண்டு அதை நீங்க பண்ணீங்க, அதுக்கு பேர் நிதித்தியாசனம். 2க்கு அபியாசங்கிற இந்த இடத்துல தியானத்திலயும் வரும். ஏகாக்கர சித்தத்துக்கு வேதாந்த வகுப்புகள் மூலியமாக ஞானத்தை பெறுவதில் என்ன இருக்கணும்? நிதித்தியாசனம். அதுதான் அபியாசங்கிற பேர்டு. இங்க நாம வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நிதித்தியாசனம். ஞானத்தை பெற்றா மட்டும் பத்தாது, அதுல நிக்கணும். நிதித்தியாசனம், dwelling in the subject matter for a particular time. எப்படிங்க டைம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? உங்க மனம் எவ்வளவு காலம் எடுக்கிறதோ அவ்வளவு காலத்தை கொடுக்க வேண்டும். அது மனதிற்கு மனம் மாறுபடும். ஒருத்தர் மனம் எப்படியோ அதே மாதிரி டைம் எல்லாம் சொல்ல முடியாது. நிதித்தியாசனம் நீட்ஸ் 2 years, நிதித்தியாசனம் டைம்ஸ் 1 year அப்படிலாம் சொல்ல முடியாது, காலம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க உங்க மனம் இன்னும் என்னென்ன அழுக்குகள் இருக்கு, ஏகாக்கர சித்தத்துல என்ன ப்ராப்ளம், கர்மயோகம் பண்ண, இதையெல்லாம் பொறுத்துதான் அந்த காலம் டிசைட் ஆகுது. ஸோ அவங்கவுங்கள பொறுத்தது. நிதித்தியாசன டைம்ங்கிறது அவங்கவுங்கள பொறுத்தது. அவங்கவுங்க மனதினுடைய சுத்தத்தையும் ஏகாக்கர சித்தத்தையும் ஸ்ரத்தையையும் என்ன சொல்றது ஈஸ்வர பணிதானம் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த நிதித்தியாசனத்தோட டைம் கால்குலேட் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? அபியாசக நிதித்தியாசனம் செய்யணும். அந்த அர்த்தம் அதாவது சூத்திர சொல்லப்பட்ட தடைகள் நீங்குவதற்காக இறைவனை என்ன பண்ணணும்? அபியாசம் செய்யணும். நிதித்தியாசனம் செய்ய செய்ய தடைகள் விலகும். எல்லா தடைகளுங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை தடைகள் எல்லாமே நீ சேர்த்திக்கலாம். அடுத்தது 33 39 வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் மாறுது. அதாவது உபாயம் சொல்ற, இந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான உபாயம். மனதை பக்குவப்படுத்தலாம்னு சொல்லலாம். மனதை ஒரு சக்தி கொண்ட மனமாக மாற்றுவதற்கு என்னென்ன உபாயம்? சக்தி கொண்ட மனம் தான் ஞானத்தை பிடிச்சி வைக்கும். அப்ப அது சக்தி கொண்ட மனதை பெறுவதற்கு உண்டான உபாயம் என்ன? மைத்ரி கருணா முதிதோபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவனா தச்சித்த பிரசாதனம். மைத்ரி கருணா முதிதோபேக்ஷானாம் சுக துக்க புண்ணிய விஷயானாம்
பாவனாதா பாவனாதச்சித்த பிரசாதனம் பிரசாதனம் மைத்ரி கருணா முதிதோபேக்ஷாணாம் சுக துக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவனா தச்சித்த பிரசாதனம் சித்த பிரசாதனம் பெறுவதற்கு சித்த பிரதாசனம் சித்த பிரசாதனம் அப்படின்னாங்க சித்த சுத்தி பிரசாதம் சொல்லுவோம். சித்த பிரசாதனை இறைவன் கொடுக்கறதுனால அதுக்கு பேரு சித்த சுத்தி, ஈஸ்வரன் கொடுக்கறதுனால அதுக்கு பேரு சித்த சுத்திக்கு இன்னொரு பேரு சித்த பிரசாதனம். எப்படி பெறுவது அந்த பற்றி மனதை எப்படி பெறுவது ஒரு உபாயம் சொல்லி கொடுக்கிறார். எப்போ மைத்ரி யாருகிட்ட சுகத்துடன் இருப்பவர்களை பார்க்கும் போது மைத்ரி பாவம் நண்பனாக அவர்களை பாவிக்க வேண்டும். துக்கத்துடன் இருப்பவர்களை பார்க்கும் போது அவர்களுடன் கருணைங்கிற பாவனையோடு பழக வேண்டும். கருணை இருக்கணும். அடுத்தது புண்ணியம் செய்து புண்ணியத்தை செய்பவர்களை பார்க்கும் போது தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்பவர்களை பார்க்கும் போது அந்த செயலில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லது அவர்களை பார்க்கும் போது மகிழ்ச்சி முதித்தான மகிழ்ச்சி நல்ல காரியம் பண்றீங்க அப்படின்னு வாய் திறந்து பாராட்ட தெரியணும். இது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி அப்படி பேசிட்டு கூடாது. இது உங்களால முடியுது என்னால முடியல நானும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு பாராட்ட தெரியணும். மகிழ்ச்சியை முதித்தானாங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மகிழ்ச்சி வாய் சொல்லுது முகத்துல மகிழ்ச்சி உள்ள அப்படி இல்லாம உள்ளிருந்து அந்த மகிழ்ச்சியோடு அவர்களை பாராட்டுதல் அது முதித்தா. அடுத்தது அப்புண்ணியம் பாப்பிகள் அவர்களை பார்க்கும் போது என்ன பண்ணிடணும் உபேக்ஷானா அலட்சியப்படுத்திடணும். அவங்க செய்யற பாப்ப செயல்களை நினைத்து கொண்டிருக்க கூடாது. அதை அலட்சியம் உபேக்ஷானம்னா அதுக்கு பெருசா வேல்யூ கொடுக்காம அதிகமாக சிந்திக்காமல் அவர்களிடமிருந்து கொஞ்சம் விட்டு விலகி இருப்பது நல்லது. ஏன் எப்படிப்பட்ட சங்கம் நமக்கு அமைகிறதோ அதுக்கு தகுந்த குணம்தான் அமையும். சத் சங்கத்துவே நிஷங்கத்துவம் அது சத் சங்கம். அசங்கத்துவம் நீ காலை பார்த்து பாத்தீங்களா அந்த மாதிரி ஜனங்களோடு சேரும் போது கண்டிப்பாக அது நமக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுறதுனால அவங்ககிட்ட இருந்து எப்படி இருக்கணும் கொஞ்சம் விலகி இருப்பது. அவங்களுடைய செயல்கள் பெரிதாக மதிப்பு கொடுக்காமல் அலட்சியமாக இருந்து விட வேண்டும். விஷயானாம் 4 வித மனிதர்களிடம் எப்படி பாவவாத்தக நான் சொன்ன மாதிரி மேல சொன்ன மாதிரி மேட்ச் பண்ணி புரிஞ்சு நடந்து புன்வரிசையில் உள்ள பாவனையை வைக்க வேண்டும். முன்வரிசையில் என்ன பாவனை மைத்ரி பாவனை கருணா பாவனை முதிதா பாவனை உபேக்ஷணா பாவனை. யார் யாரிடம் சுகத்தோடு இருப்பவரிடம் மைத்ரி துக்கத்தோடு இருப்பவரிடம் கருணை புண்ணியத்தை செய்பவர்களிடம் மகிழ்ச்சி அப்புண்ணியம் அதர்மத்தை செய்வர்களிடம் அலட்சியம். இதுதான் சித்த மனம் சாந்தி அடையும். சித்த பிரசாதனம்னா மனம் சாந்தி அடையும். ஓகே அடுத்தது 34 பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய. இது வெளிவிடும் பிரச்சர்தன வெளிவிடும் காற்று ரேச்சகம் சொல்லுவாங்க. அந்த இதுல மெடிடேஷன் சொல்லும்போது வெளிவிடுகிற காற்று விதாரணாபியம் விதாரணா உள்ள இழுக்கிற காற்று கும்பம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல கும்பம் வெளியில் விடுற காத்துக்கு பேர் ரேச்சகம். இது அல்லது பயிற்சியின் மூலியமாக இந்த என்ன பண்ணிக்கலாம் நம்ம பிராணனை கட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலியமாக மனதை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரலாம். அதான் சொல்றாரு. உள்விடுகிற காற்றையும் வெளிவிட காற்றையும் நீங்க மனம் ரொம்ப படபடன்னு இருக்கு அப்படிங்கும்போது அந்த நம்ம மூச்சு காற்று மேல கவனத்தை வச்சாலே மனம் ஓரளவுக்கு கட்டுக்கு வந்துடும். மணல் கட்டுக்கு வந்தா உடல் நடுக்கம் அதெல்லாமே என்ன ஆகும் ஓரளவுக்கு டக்குன்னு கட்டுக்குள் உடலை கட்டுக்குள் கொண்டு வரணும்னா மனதை கட்டுக்குள் கொண்டு வரணும். மனதை எடுத்தோன்னா கட்டுக்குள் கொண்டு வரது கஷ்டம். அப்ப என்ன சொல்றாரு அவரு டெக்னிக்கே நீ பிராணனை வாட்ச் பண்ணு. அது ஏன்னா ஸ்தூலம் ஈஸியா பண்ணல. மனம்ங்கிறது சூக்ஷ்மம் பிராணங்கிறது ஸ்தூலம் நமக்கு நல்லா தெரியும் உள்ள போறது. அப்ப அதுல புடிச்சு நீ என்ன பண்ண மனதை ஓரளவுக்கு அமைதிப்படுத்திட்டீனா இந்த உடல் நடுக்கம் படபடப்பு மயக்க வர்றது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குறையும். அந்த தடைகளை நீ இந்த மாதிரி சமயத்தில் இதை பண்ணி அந்த தடைகளிலிருந்து வெளியில வாங்குற. இந்த மாதிரி தடைகள் எனக்கு இருக்கு அப்படின்னா யூ மெடிடேட் ஆன் யுவர் பிரீத் பண்ணும்போது அது ஓரளவுக்கு மனம் கட்டுப்படும் சொல்றாரு. டெக்னிக் உபாயம் சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது விஷயவதி வா பிரவருத்திருத்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தனி. விஷயவதி வா பிரவருத்திருத்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தனி. விஷயவதி வா பிரவருத்திருத்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தனி. இவர் என்ன சொல்றாரு 35ஆம் சூத்திரத்துல
அதாவது மற்றவர்கள் என்ன நடக்கும், ஒரு இப்போ வந்து மெடிடேஷன், நார்மல் மெடிடேஷன் நீ பண்ணும்போது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு சம்சாரத்திற்கு உட்பட்ட மெடிடேஷன் பண்றோம். பண்ணும்போது சமாதிக்கு வந்துடுறோம். வரும்போது என்ன நடக்கும், மற்றவர்களுக்கு காணாத கிடைக்காத காட்சிகள் பார்க்கலாம், சப்தங்கள் கேட்கலாம், வாசனையை நுகரலாம், ருசியை அனுபவிக்கலாம், ஸ்பர்ஷத்தில் மாற்றத்தை உணரலாம். அதாவது சில என்ன சொல்லுது, அசாதாரண அனுபவங்கள் ஏற்படலாம். யார் சொல்றா? பதஞ்சலியே சொல்றாரு. நீ வந்து அதெல்லாம் ஒரு தியானம் இருக்குங்க, இந்த மூக்கு நுனி வச்சு தியானம் பண்றது, காதுடைய இதில் வச்சு தியானம் பண்றது, மூக்க அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் மெடிடேஷன் பண்ணும்போது சில அசாதாரண அனுபவம் ஏற்படலாம். எப்படிங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, கண்ணில் மற்றவங்க காணாத காளியை நீங்க பார்க்கலாம். கண்ணுக்கு முன்னால யார் காட்சி தருவா? காளி. ராமகிருஷ்ண பரம சொன்னாரா இல்லையா, காளியை கண்டேன் காளியை கண்டேன். காளி காட்சி தரலாம், யாருக்கும் தெரியாத ஒரு வாசனையை நுகரலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்ற மாதிரி வரணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க வந்து நிற்பாங்க. இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டா இந்த இடத்துக்கு அவங்க வருவாங்க நினைச்சோம்னா அவங்க வந்து நிற்பாங்க. அப்புறம் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிற கண்டுபிடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசாதாரண என்ன சொல்லலாம் அனுபவங்கள் தியானத்தில், எந்த தியானத்தில், பவ பிரத்யய சமாதியின் மூலியமாக கிடைக்கலாம். கிடைக்கலாம் தான் சொல்றாரு, கிடைக்காமலும் போகலாம், கிடைக்கலாம். ஆனா நம்ம அதுக்காக நம்ம தியானம் பண்றது மெடிடேஷன் நாட் ஃபார் அசாதாரண அனுபவத்துக்காக நம்ம தியானம் பண்றது இல்ல. நீங்க ஏகாக்கிர சித்தத்துக்காக தியானம் பண்ண உட்காரும் போது சமாதி நிலைக்கு போயிட்டீங்கன்னா எந்த டைப் ஆஃப் மெடிடேஷன் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த சமாதி வரும், அதற்குண்டான பலனும் கண்ணிலையோ காதலையோ நீங்க அனுபவிக்கலாம். அதுல என்ன எடுத்துக்கணும், பிரவிற்த்தி உட்பன்னா அபூர்வமான நிகழ்ச்சிகள் தோன்றினால் மனதிற்கு அது என்ன செய்யணும், ஸ்திதினி பந்தினி, அது என்ன எடுத்துக்கணும், நாம அந்த சமாதியில் அல்லது சாதனை நம்ம கரெக்டா பண்றோங்கிறத புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். we are doing correct சமாதி. நம்ம கரெக்டா தியானம் பண்ணி கரெக்டா சமாதிக்கு வந்துட்டு அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். அதுல அப்படியே ஆராய்ச்சி பண்ணி மிதக்கலாமா பறக்கலாமாங்கிற நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் என்னது, அவாந்தர பலன், புண்ணாக்கு, இதுக்கு பின்னால போக கூடாதுங்கிறது பதஞ்சலியோட அவரே சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து ஏற்படலாம், வா போடுறாரு அப்படின்னு என்னங்க, இதெல்லாம் ஏற்படலாமே போகலாம். எல்லாத்துக்கும் ஏற்பட்டு ஆகணுங்கிற கண்டிஷன் கிடையாது. ஏற்பட்டதுனால அவர்கள் வந்து தேவதையுடைய குழந்தைகள் கிடையாது. ஏன்னா அப்படிதான் பாவிக்கிறோம். இந்தா புழு திருநீர்னா அவரை இறைவனே இறங்கி, தேவதைகள் யார், அவர்களே இறங்கி வந்து இவங்க ரூபத்தில் உட்கார்ந்துருக்காங்களா கற்பனை பண்ணிக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. தியானம் பண்ணுனா அவங்க இந்த காட்சியை காணலாம், அவங்க நினைக்கிற இடத்த சில இது பண்ணலாம், சக்திகள் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே, இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த கிளாஸ் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.